உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த எஸ்.எம். பாபு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொள்ளும் விழா நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை சேலம் மாவட்ட அமைப்பாளர் சேலம் சாமுராய் குரு ஒருங்கிணைப்பு செய்தார். இதில் கட்சியில் இணைந்தவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் செல்வி பாபு, குமார், செந்தில், ராம்குமார், மாரிமுத்து, கார்த்திக், மோகன் மற்றும் வேசிக பொறுப்பாளர்கள் மருது பாண்டியர், கண்ணன், வீரமுத்து, கந்தசாமி, ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக வெல்லும் ஜனநாயக மாநாடு அமையும் என்றும் இம்மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலிருந்தும் பெருவாரியானவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அம்பேத்கரையும் வெல்லப்போகிறது என்பதை உரத்து சொல்லும் மாநாடாக இம்மாநாடு அமையப்போகிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவது என்று முடிவெடுத்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் வேறு பல நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேருவதற்கு இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்திருக்கிறது. அதற்காக பொறுத்தருட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே வேறொரு தேதியில் நாம் இதை நடத்துவதாக அறிவித்து மழை காரணத்தால் தள்ளி போய்விட்டது. அதன் பின்னர் நாடாளுமன்றம் தொடங்கிவிட்ட சூழலில் நாம் டெல்லிக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி இன்றைக்கு கூட நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத நிலையிலே நான் நேற்று இரவு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். ஆகவே இன்றைக்கு இந்த இணைப்பு விழாவை நாம் வைத்துக் கொண்டோம். எஸ்.எம். பாபு அவர்கள் அண்மையிலே என்னை சந்தித்த பொழுது கட்சியிலே நாம் இணைய வேண்டும், இணைப்பு விழா நடத்துவதற்கு தேவை வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். இதற்கென்று தனியே நாம் ஓமலூருக்கு அல்லது சேலத்திற்கு வர இயலாத சூழல். ஆகவே நீங்கள் சென்னைக்கு வருவதாக இருந்தால் நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே அம்பேத்கர் திடலிலேயே நடத்திக் கொள்ளலாம் என்று நான் கருத்து தெரிவித்தேன். பன்னீரரசு அவர்களும் சாமுராய் குரு அவர்களும் சென்னைக்கே நாங்கள் இவர்களை அழைத்து வந்து விடுகிறோம் என்று அன்றைக்கு ரயில் நிலையத்திலே நாங்கள் ரயிலுக்காக காத்திருந்த போது பேசி உறுதி செய்துள்ளோம். ஆகவே இன்றைக்கு சேலத்திலிருந்து இங்கே வந்து சேருவது என்பது இலகுவான பணி அல்ல. சேலத்திலே நடத்துவதாக இருந்தால் இன்னும் ஏராளமானவரை பாபு அவர்கள் கட்சியிலே இணைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக முக்கியமான தோழர்கள், பல்வேறு கட்சிகளில் பணியாற்றிய தோழர்கள் என்று முக்கியமான முன்னணி தோழர்கள் பலரை அழைத்து வந்ததோடு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் மனைவி, பிள்ளைகள், மாமியார் என்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கட்சியிலே கொண்டு வந்து இன்றைக்கு அவர் இணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. பாபு அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவரோடு தமிழக கட்சியில் இருந்து இயக்கத்தில் இணைத்துக் கொண்டவர்கள் அனைவரையும் நான் வரவேற்று பாராட்டுகிறேன்.
வருகிற டிசம்பர் 29ஆம் தேதி ஜனநாயகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கிறது என்ற செய்தியை நாட்டுக்கு உணர்த்த, அந்த ஜனநாயகம் இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது என்பதையும் நாட்டுக்கு உணர்த்த, சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கென்று இன்றைக்கு இந்தியா என்னும் பெயரில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் 26 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. 26 கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கட்சி. தேசிய அளவிலான அரங்கில் ஒரு தேசிய அளவிலான தேர்தல் யுத்தத்தில் பங்கேற்கிற ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே அங்கம் வகிப்பது பெருமைக்குரியது. அத்தகைய இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் அகில இந்திய அளவில் இந்த மாநாட்டிலே வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும், திமுக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டில் பங்கேற்காதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு வந்தார்கள், இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்தார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். ஒரு உலக அளவில் புகழ்பெற்ற பழமொழி சொல்வார்கள், உலகின் எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்று சொல்வார்கள். அதை போல தமிழகத்தின் அனைத்து சாலைகளும் திருச்சியை நோக்கி என்று டிசம்பர் 29 அமைய வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாநாடு குறித்த செய்திகள் பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மாநாட்டுக்கு வண்டிகள் புறப்பட வேண்டும். ஆண்கள் பெண்கள் என்று அனைத்து தரப்பாலும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, உலகுக்கு நாம் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். என்ன என்றால், இந்த யுத்தத்தில் கருத்தியல் போரில் வெல்லும் ஜனநாயகம் என்ற செய்தியை சொல்ல போகிறோம். அப்படி என்றால் வெல்லும் இந்தியா என்று பொருள். அப்படி என்றால் வெல்லும் அரசமைப்பு சட்டம் என்று பொருள். அப்படி என்றால் வெல்லும் அம்பேத்கரியம் என்று பொருள். அம்பேத்கரியம் வெல்லப் போகிறது என்பதை உரத்து சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். எனவே பாபு தலைமையிலே இன்றைக்கு இணைந்திருக்கிற அத்தனை தோழர்களும் சென்னையில் இன்றைக்கு கட்சியில் இணைவதற்காக வந்ததை போல 29ஆம் தேதி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 10 பேரையாவது மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்து, வேற நேரம் பேச ஆசை, எல்லோரையும் பேச வைக்க ஆசை, நேரம் இல்லை. நான் வேறொரு பணி பொருட்டு வெளியே விரைந்து செல்ல வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன். ஆகவே பல்வேறு கட்சிகளில் கடந்த காலங்களில் பணியாற்றினாலும் இப்போது நீங்கள் ஒரு சராசரி அரசியல் கட்சியிலே உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. புரட்சிகரமான சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போராடி கொண்டிருக்கிற ஒரு விடுதலை இயக்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இனி உங்கள் பணி கடந்த காலத்தில் இருந்ததை விட பன்மடங்கு பெருக வேண்டும், பன்மடங்கு வேகத்துடன் இருக்க வேண்டும். அந்த வேகத்தோடு வீரியத்தோடு பணியாற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாய் இன்றைக்கு உங்களை வரவேற்று வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாபு அவர்களுக்கும் அவரோடு கட்சியில் இணைந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன்.
மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 29ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் அவிநாசியில் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட நபர்களை அழைத்து செல்வது எனவும், மேலும் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருந்ததியர் சமூக அறக்கட்டளைக்கு உட்பட்ட இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து காய்கறி மார்க்கெட் வியாபாரம் செய்து வரும் நபர்களை அப்புறப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அருந்ததியர் சமூக மக்களுக்கு வழங்கப்பட்ட அறக்கட்டளை இடத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர் மண்டல அமைப்பு செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி, பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி, நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் தம்பி முருகானந்தம், ஒன்றிய அமைப்பாளர் ரங்கசாமி, ஒன்றிய துணைச் செயலாளர் மாரிசாமி உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற 29ஆம் தேதி திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை முன்னிட்டு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் பழ சண்முகம் அவர்கள் தலைமையில் அவனாசி தொகுதியைச் சார்ந்த முன்னணி நிர்வாகிகளோடு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவனாசி பேருந்து நிலையம் அருகில் அருந்ததியர் அறக்கட்டளைக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை தற்போது வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். அதை உடனே நகராட்சி நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகம் தலையிட்டு அருந்ததியர் அறக்கட்டளைக்கு ஒதுக்கித்தர வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு அவனாசி தொகுதியிலிருந்து 35 வாகனங்களிலே மக்களை திரட்டி கொண்டு செல்வதற்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு சுவர் விளம்பரங்கள் மற்றும் மக்களை திரட்டுவதற்காக வேலைகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கட்சி கொடி ஏற்றி கல்வெட்டு திறப்பு விழா காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள மின்வாரிய பகிர்மனை அலுவலகம் முன்பும் மற்றும் ஒலி முகமது பேட்டை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பும் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் கட்சி கொடி ஏற்றி கல்வெட்டு திறந்து வைத்தும் வீரவணக்கம் செலுத்தினர். காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் மற்றும் மாநில பொறுப்பாளர் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் லோகநாதன், சிலம்பரசன், தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரறிவாளன், மாநில தலைவர் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பகுத்தறிவன் என்ற பழனிசாமி, ஜெயபிரகாஷ், அம்பிராஜா, குமரவேல், வெங்கடேசன், திருநாவுக்கரசு, தவமணி, காமராஜ், கோவிந்தன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழிற்சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் காஞ்சி மின் பகிர்மான வட்டத்தின் சார்பில் இன்றைக்கு கல்வெட்டும் கொடியேற்று விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வை காஞ்சி மின் திட்டத்திலே பணியாற்றக்கூடிய திட்ட பொறுப்பாளர்கள் ராஜா, வெங்கடேசன், குமரவேல், துரைசாமி ஆகியோர் முன்னின்று முன்னெடுத்தார்கள். சங்கத்தின் மாநில பொருளாளர் தம்பிதுரை அவர்கள் உறுதுணையாக இருந்து இந்த கல்வெட்டு திறப்பு விழாவிற்கு களப்பணியாற்றினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவரம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். சங்கத்தின் மாநில தலைவர் பகுத்தறிவன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார். சங்கத்தின் துணைத் தலைவர் சிவாஜி அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். மற்றும் மண்டல பொறுப்பாளர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். தமிழ்நாடு மின்வாரியத்தின் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தொழிற்சங்கமானது எல்லா நிலைகளிலும்
உறுதுணையாக இருந்து எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடியவர்களை அரசியல் படுத்துகின்ற அந்த மகத்தான பணியிலே ஈடுபட்டு வருகிறது. ஒரு தொழிற்சங்கமானது அதன் கட்சிக்கு எப்படி உறுதுணையாக இருக்கிறதோ அதேபோலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த தொழிற்சங்கம் மிகவும் உறுதுணையாக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் கிளைகள் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு காஞ்சி மின் திட்டத்தின் சார்பில் இந்த கல்வெட்டு திருப்பல் நடைபெற்றது. வருகின்ற 29ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அரிய முயற்சியால் முன்னெடுத்திருக்கின்ற வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற அந்த மகத்தான மாநாட்டிற்கும் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஏராளமானோர் பங்கெடுக்க இருக்கின்றார்கள். அது குறித்தும் இன்றைக்கு மாலை நடைபெறுகின்ற செயற்குழுவிலே பேசவிருக்கின்றோம். கட்சி எடுக்கின்ற எல்லா ஆர்ப்பாட்டங்களும் எல்லா அரசியல் செயல்பாடுகளுக்கும் சங்கம் உறுதுணையாக இருந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ தலைமையில் சென்னை புளியந்தோப்பு ராஜா தோட்டம் பகுதியில் வசிக்கும் மக்கள் 500 பேருக்கு பெட்ஷீட், புடவை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய ஆணைக்கிணங்க மிக்ஜாம் புயலுடைய பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புளியாந்தோப்பு பகுதியில் இன்றைக்கு மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் நலத்திட்ட பணிகள் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு புளியாந்தோப்பு பகுதியிலே வழங்கினோம். இதற்கு முழு முயற்சியும் ஒத்துழைப்பும் நல்கிய அருமை தம்பி சங்கத்தமிழன் அவர்கள், அவரோடு உறுதுணையாக இருந்து களப்பணியாற்றிய இந்த பகுதியில் அருமை சகோதரர் சந்திரபாஸ்கர் அவர்கள், மாதா ராஜி அவர்கள், கதிர் அவர்கள், சதீஷ் அவர்கள், இந்த வட்டத்தின் செயலாளர்கள் அருமை தம்பி மணி அவர்கள், கலை அவர்கள், பகுதியினுடைய துணை செயலாளர் அருமை தம்பி மண்வீரன், அவரோடு இருந்து களப்பணியாற்றிய தமிழ்மணி மற்றும் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அன்புதாசன் போன்ற தோழர்கள் என்னோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற அருமை தோழர் ரமேஷ் அவர்கள், அருமை தம்பி சிறுத்தை மாறன் அவர்கள், சிறுத்தை ரகு அவர்கள், அண்ணன் ஜெயராமன் அவர்கள், மா ராஜேந்திரன் அவர்கள், எல்லோரும் இதில் சூரிய வல்லவன் அவர்கள் எல்லோரும் இதில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இதே போன்று மழை 2015 வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அனைவருக்கும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், மக்கள் பணியாளர்கள், அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி சாராத பொது இயக்கங்கள் அனைவரும் இறங்கி வந்து மக்களுக்கு உதவி செய்தார்கள். இன்றைக்கு அப்படி எதுவும் இல்லை. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் யாருமே மக்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லது மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நலப்பணிகளை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசை தவிர, எங்களை போன்ற அரசியல் கட்சியை தவிர யாரும் மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வரவில்லை. மேலும் எல்லா அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும், அவளுக்கான நலப்பணிகளை செய்ய வேண்டும், அவளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய்பி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,